தளபதி விஜய் அவர்களுடைய படங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது புதிதல்ல. இருந்தாலுமே இந்த முறை மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல நுழைந்ததுமே அவருக்கு பல எதிரிகள் கிளம்பிட்டாங்க. முக்கியமாக பெரிய எதிரியாக பார்க்கப்படுவது தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுக அரசாங்கம் தான். எந்த வகையில தளபதி விஜய் அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்தந்த வகைகள்ல அவங்களால முடிந்த அளவிற்கு அனைத்து பிரச்சனைகளையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்றதுல கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றளவுமே இந்த திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் வழங்கல. படத்திற்கு யூபிஏ சர்டிபிகேட் கொடுப்பதாக இருந்த சென்சார் போர்டு திடீரென படத்துல உள்ள பல காட்சிகளை நீக்க சொல்லிருக்காங்களா. சோ அத்தனை காட்சிகளை நீக்கினா படத்துடைய கதை அடி வாங்கும், வசூல்ல பாதிப்பு ஏற்படும், படமே குளறுபடியாகும் அப்படின்றதுனால ஒரு சில காட்சிகளை மட்டும் படக்குழு நீக்கி மீண்டுமே அந்த திரைப்படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்புனாங்க. அதையுமே பார்த்த சென்சார் போர்டு குழுவினர் இன்னமுமே இதற்கு சர்டிபிகேட் வழங்கப்படல. ஆகையால வழக்கு தொடர்ந்த கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தற்போது இந்த வழக்குக்கான விசாரணைக்குமே நடைபெற்றதா. விசாரணையில பாத்தீங்கன்னா வர 9ஆம் தேதி காலை தான் இதற்கு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற தகவல் வெளியானதுமே ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே அதிர்ச்சியாக இருக்கு. சோ அது மட்டுமல்லாமல் அன்று காலை தான் இந்த படம் வெளியீடு. அப்போது இவங்க தீர்ப்பு சொன்னா படத்தை எப்போது வெளியிடுறது அப்படின்னு பல கேள்விகளுமே உலா வந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுக்காக பல பிரபலங்களுமே சென்சார் போர்டு குழுவினரிடம் நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த பிரச்சனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் சென்றுள்ளதாக சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்களோ நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்றாங்க. கூடிய விரைவிலேயே தளபதி ரசிகர்களுக்கு நல்ல செய்தி வெளியாகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.